இன்னைக்கு இன்னொரு வீடியோ நம்ம பிக் பாஸ் ஃபேம் கவின் அவரோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் டெம்ப்ளேட்லாம் பார்த்தேன், அதாவது மீம்ஸ் அதெல்லாம் பார்த்தேன். பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லருக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு தான் ஸ்ட்ரைட்டாக பேக் டு பேக் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட் டைம் அவர் நடித்த டாடா படம் வந்து சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலாக அப்படி சட்டல்டாக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் யுவன் அவர் மியூசிக் அண்ட் எலன் ஒரு டைரக்டர். பட் ஃபஸ்ட்டு மூவியாக தெரியல, நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ வாங்க போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நடிகன் அவன் நடிக்கிற திறமையால என்ன வேணாலும் மறக்க வைக்க முடியும். என்ன பாரதிய மீசை காணும்? நீ நடிக்கிற நடிப்புல பாக்குறவங்க பூரா ஓ மீசைய மறந்துடணும். நீ மட்டும் ஓ மீசைய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுக்கடா. ஓ பியார் பிரேமா காதல் டைரக்டர். ஓகே, ஆர்டிஸ்டா தான் பிளான். ஓகே, தட்ஸ் வை பிக் ஸ்டார். இந்த போட்டோவோட கதை இருக்கு, நான் சொல்றேன். நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். நீ இல்லாம நான் உடனே வேலைக்கு போய் இதெல்லாம் எங்களுக்கு செய்ய சொல்லல. நிலையான வருமானம் இல்லாம நாங்க கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்பட கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ கத்துக்கிறது கூட காசு தேவையா இருக்குல்ல சார். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். இது ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், நான் நல்லா பண்ணுவேன் சார். எல்லாரும் முன்னாடி அசிங்கமா அடிச்சு போறேன். விட்டு போறா சொல்றா, ஏன் விட்டு போறா? அவனுக்கு எனக்கு பிடிக்கலடா. நான் ஒண்ணுமே இல்லாதவனை விட்டுட்டு போயிட்டான். என்கிட்ட காசு இல்லப்பா. காசு இல்லை சார், காசு இருக்கும். It's hurting, man. பிடிச்சு இருக்கதான் செய்யும். நாம தான் உடைச்சு தள்ளிட்டு மேல வரணும். இந்த மூஞ்ச வச்சிட்டு அப்படி நடப்பானே கேட்டா நான் நடிச்சு காட்டறடா. மத்த இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்களா? ஓகே, வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். வயது முதிர்ந்த போதிலும் வழிகள் விழுந்த போதிலும் ஐயோ வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. ஓகே, ஸ்டார். ஸோ நிறைய கவின். இதுவும் May 10 தானா? 2 படம் ரிலீஸுங்க. ஸோ ப்ரீவியஸாக ரியாக்ட் பண்ண சந்தானம் படமும் ரிலீஸ் 10 May, இதுவும் 10 May. வாவ். பட் ஐ லைக் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அது என்ன, கவின் மாதிரியே தெரியல. அந்த லாஸ்ட்டாக இருந்த அந்த இதை பார்த்து கவின் மாதிரியே தெரியல, வேற யாரோ மாதிரி இருந்தது. ஸோ ஒரு பையன் வந்து ஆக்டிங் கரியரில் இருக்கணும், போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான், நிறைய ஆடிஷன் அது இது போகிறான். ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி அவன் பெரிய ஆக்டர் ஆனானா இல்லையா அப்படின்றது தான் நினைக்கிறேன். நடுவில் அவன் பாதை மாதிரி ஃபேமிலியை பார்த்துக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆஸ் யூஷுவல் இந்த கெரியர் வந்து ஆக்டிங் கெரியரை வந்து சூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும்னு. அண்டு அந்த கெட்டப் பற்றி சொன்னால, லேடி கெட்டப், எஸ், ஃபோட்டோலாம் வைரல் ஆயிடுச்சு. ஸோ நானும் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ வைரல் ஆனது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஹே மீரா மிதுன் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எஸ், அந்த லுக்கு பார்த்தா மீரா மிதுன் மாதிரி இருந்தது. அண்ட் சரி கமெண்ட்லாம் போய் பண்ணலாம், அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா அந்த கமெண்ட், அந்த போஸ்டோட கமெண்ட்லாம் போய் பார்த்தாக்கா எனக்கு மட்டும் அப்படி தெரியல, நிறைய பேருக்கு மீரா மிதுன் மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாம் மீரா மிதுன் மீரா, பிகாஸ் அந்த ஹேர் ஸ்டைல் அப்படி இருந்தது. பட் எஸ், அதில் ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருந்தாப்புல. இட்ஸ் ஓகேலா. ஸோ அந்த சாங்கும் பார்த்தேன், அந்த ரிலீஸ் ஆன சாங்கும் பார்த்து செம்ம ஒரு மாதிரி பயங்கரமாக ஆடி இருந்தார் கவின்.
எஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிம். அண்ட் எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.